நெஞ்சு பொறுக்குதில்லையே நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று சொல்லக்கூடிய வகையில மேடையில் ஒரு 4 குழந்தைகளை பார்த்தோம். பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை எடுத்துரைக்கக்கூடிய வகையில அந்த குழந்தைகள் மேடையில் நின்றிருந்தார்கள். தாய் தந்தையை இழந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பாலஸ்தீனத்துடைய காசாவுடைய தெருக்களில் அனாதைகளாக ஒருவேளை சோற்றுக்கு கையேந்தக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கு இஸ்ரேல் உருவாக்கி இருக்கிறது. மனிதாபிமானமற்ற வகையில இன்றைக்கு காசா நகருக்கு வரக்கூடிய உதவிகளையும் தடுத்து மிகப்பெரிய ஒரு பஞ்சத்தை ஒரு சூழ்நிலையை இன்றைக்கு காசாவிலே உருவாக்கி இருக்கிறது. தொடர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக அதிகார திமிரோடும் தன்னுடைய வர்த்தகத்தை மேம்படுத்தக்கூடிய வகையிலும் இன்றைக்கு அமெரிக்காவுடைய நடவடிக்கைகள் இருப்பதை இந்த கூட்டமைப்பு இன்றைக்கு வன்மையாக கண்டிக்கின்றது. மதசார்பற்ற நாடு இந்தியா. இன்றைக்கு நம்முடைய கடமை, உலகத்தில் எந்த இடத்திலும் சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் தாக்கப்பட்டாலும் அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பது நம்முடைய கடமை. அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த நிலைமை நிச்சயம் மாற வேண்டும். காலத்தின் அருமை கருதி இந்த சூழ்நிலையில 65,000 பேர் காசா நகரத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1,67,000 பேர் இன்றைக்கு தாக்கப்பட்டு மருத்துவ சிகிச்சை பெறக்கூடிய சூழல் கூட இல்லாம இன்றைக்கு பாலஸ்தீன மக்கள் இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த சூழல் நிச்சயமாக மாற வேண்டும். நல்லதொரு போராட்டத்தை நம்முடைய இஸ்லாமிய கூட்டமைப்பு முன்னெடுத்திருக்கின்றது. இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். நம்முடைய குரல் ஓங்கி ஒலிக்க வேண்டும். மத்திய அரசு உடனடியாக இந்தியாவில் செயல்படக்கூடிய இஸ்ரேல் தூதரகத்தை மூடி நம்முடைய கண்டனத்தை உலக நாடுகளோடு இணைந்து இன்றைக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெதன்யாகு கோஷம் போடுறப்ப நம்ம சொன்னோமே, இஸ்ரேல் பிரதமர் மீது இன்றைக்கு வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றது, போர்க்குற்ற வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றது, இனப்படுகொலை வழக்குகள் பதியப்பட்டிருக்கின்றது. ஆனால் நடவடிக்கை இல்லை. அவர்களுக்கு பாதுகாவலனாக இன்றைக்கு அமெரிக்கா அவர்களை காத்து வருவதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம். இங்கே திருப்பூரில் குறிப்பா அமெரிக்காவுடைய சர்வாதிகார அவர்களுடைய திமிர் இன்றைக்கு வர்த்தக போரால் திருப்பூர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றதோ, ஒரு இனப்படுகொலையை பாலஸ்தீனத்தில் நடத்தி ஒரு இனத்தை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய நிலைமையை இன்றைக்கு இஸ்ரேல் முன்னெடுத்திருக்கின்றது. இந்த நிலைமை மாற வேண்டும். நம்முடைய போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, காலத்தின் அருமை கருதி இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.